A lion is always a lion ஆமா. அதாவது ஒரு சிங்கம் எப்பவுமே சிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. தோனியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களான்னு தெரியல. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ருத்துராஜ் கைக்வாட் கிட்ட இருந்து கேப்டன்சியை வந்துட்டு தோனிக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த ரிமைனிங் சீசன் ஆஃப் ஐபிஎல். ருத்துராஜ் எதுவுமே செய்யலியா இல்ல இன்ஜுரியா என்ன ரீசனுக்குன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியல. பட் தோனி கேப்டன் அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உங்களுக்கு? தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால அவர் வந்துட்டு எண்ட் ஆஃப் த கெரியர்ல வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட பதவியை வந்துட்டு வேற ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும். சரி ஓகே, அதுதான் ருத்துராஜ் கைக்வாட் கொண்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்றீங்க. சரி, ருத்துராஜ் கைக்வாட் கொண்டு வந்தீங்க, அவர் பர்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு ஒரு இன்ஜுரி இல்ல அவரை மாத்த போறோம் அப்படின்னா நீங்க வேற பிளேயர்களேப்பா கொண்டு வரணும். மறுபடியும் தோனி கிட்டே கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம்? உங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா விற்கலையா இல்ல ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துறாங்களா தோத்துறேன்னு சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு இந்த மூவ் ஆன்றது புரியவே இல்லை எனக்கு. மும்பை இந்தியன்ஸ்ல கூட ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்லைன்னா கூட ஒரு கான்ட்ரோவர்சி இருக்க தான் செய்யுது. ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ், பும்ரா இந்த மாதிரி அடுத்தடுத்த டேலண்ட்டை நோக்கி தான் போறாங்க. ஆனா நீங்க மறுபடியும் அந்த தோனி பின்னாலேயே போய் சுத்தி வரீங்க. என்னதான் உங்களோட நோக்கம்னே புரியல. தோனிக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டீங்க, தோனி கிட்ட இருந்து கேப்டன்ஷிப்பை எடுத்துட்டீங்க, ருத்ராஜுக்கு கொடுத்துட்டீங்க. ருத்ராஜ் இல்லைன்னா ஜடேஜா கூட. அப்ப ருத்ராஜ் இல்லைன்னா வேற ஆளா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க கேப்டன்சியை. ருத்ராஜுக்கு கேப்டன்சி இல்லைன்னா வைஸ் கேப்டனுக்கு கேப்டன்சி கொடுங்க, இல்ல வேற ஏதாவது புது கேப்டன்ஸை உருவாக்குங்க. அதே மாதிரி தோனி கிட்டே கொடுக்குறீங்க. இதுல கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ட்வீட் பண்றாங்க, ரெய்னா ஜடேஜா வரிசையில் மறுபடியும் ருத்ராஜ். இதுல என்ன சொல்ல வரா, ரெய்னாக்கும் கேப்டன்சி கொடுத்தீங்க, ஒழுங்கா எல்லாம் மறுபடியும் எடுத்துட்டீங்க. ஜடேஜாக்கும் கேப்டன்சி கொடுத்துட்டீங்க, ஒரு சீசன்ல நடுவில் ஒரு ஒழுங்கா ஆளான உடனே கழுவி ஊத்தினா மறுபடியும் எடுத்துட்டீங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியா முறுக்குன்னு சொல்றேன் நீங்க. ஏன்னா ஒரு சீசன்ல உங்க டீம் பர்ஃபார்ம் பண்ணலன்னா, ஒரு சீசன்ல உங்க கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே மாத்துறீங்க. பொறுமையே இல்லையா? எல்லாருக்குமே அந்த மாதிரி விஜய் பண்றது உடனே வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தோனிக்கு மறுபடியும் கேப்டன்ஷிப் தூக்கி கொடுத்தது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. அவர் நான் மறுபடியும் ஒரு அடுத்த 5 வருஷம் ஆட போறாரா? அடுத்து நீங்க யார் கேப்டன்ஷிப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே. மறுபடியும் தோனி கொடுக்குறீங்க. தோனி 18-17 வருஷமா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி டீம்ல ரொம்ப நாள் ஆடிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு முடிவு. தோனிக்கு தோனி ஃபேன்ஸுக்கு வேணா இது சூப்பரான முடிவா இருக்கலாம். கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கேவலமான ஒரு ஃபூலிஷான ஒரு முடிவு.